வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். மேஷ ராசியில் சூரியன் எப்போதுமே உச்சமாகுவார். அதே மாதிரி தமிழ் மாதமான சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போதே கோடை காலம் அப்படின்றது வரும். அந்த கோடை காலத்தில் அந்த சூரியன் உச்சம் பெறதுனால தான் இந்த மாதிரியான வெப்பத்தின் தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். மேஷ ராசிக்கு அதிபதியே பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூடான கிரகம். இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெறும்போது இந்த மாதிரியான வெப்பத்தின் தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதிலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிக கடுமையான ஒரு வெப்பம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதாவது எப்போதுமே குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் கூட மிகவும் ஒரு கடுமையான ஒரு தாக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த இடத்துல அந்த செவ்வாயும் சேர்ந்து பயணிக்க போறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல இந்த சித்திரை மாதத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்து இந்த சூரியனோட பயணிக்கும் போது கண்டிப்பாக வெப்பத்தின் தாக்கம் அப்படின்றது 10ஆம் தேதி மே மாதத்திற்கு பிறகு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம் ஆகிறார். இந்த 8ஆம் இடம்ன்றது அதிகப்படியான வேதனைகளை தரக்கூடிய ஒரு பாவகம் தான். இந்த 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாதம் இல்லை ஒரு நாள் ஒரு 2 நாள் இருந்தால் கூட அந்த சந்திரன் வரும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது தான் சந்திராஷ்டமம் சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு யாராலையுமே வாயை அமைதியாக வச்சுக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று திங்க் பண்ணி யார் மேலேயாவது கோபம் வந்து அந்த கோபத்தை இன்னைக்காவது நம்ம காமிச்சே ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக அமைதியாக இருந்த ஒரு நபர்கள் கூட அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு அதிகப்படியாக தன்னுடைய விஷயங்களை, அதாவது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 நாள் போதும். அஷ்டமத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளே டோட்டலாக காலி பண்ணாமல் போகவே போகாது. அதுலேயும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ 1 மாத காலகட்டத்திற்கு அந்த சூரியன் அங்கே உச்சம் பெற போகிறார். அஷ்டமத்தில் சூரியன் உச்சம் பெற போகிறார். இதில் கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய விரயஸ்தானாதிபதி அயனசயனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுறாரு. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரியாக இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சின்னதாக ஒரு நன்மைகளும் நடக்கும். அதே சமயத்தில் சில இடத்துல நிறைய ஏமாற்றங்கள், விரயங்கள், அதாவது ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி சில பணவரவுகள் வரும். அந்த பணவரவுகளை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த அக்கௌண்ட்டும் காலி ஆகிடும். அந்த மாதிரியாக அந்த ஆன்லைன் ஸ்கேம்லாம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் அந்தந்த நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இப்போ இதில் உங்களுடைய தசாபுத்தி வலிமையாக இருக்கு அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் ஏமாற மாட்டாங்க. இதே இது தசாபுத்திகளும் கெடுதலான ஒரு அமைப்புல இருக்கு, ஒரு 6-8ல இருந்து திசை நடத்துது, 12ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னிராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இவர்களினுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது லாட்ரியை பார்த்தாச்சுன்னா விட மாட்டாங்க. எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு ஜாக்பாட் கிடைச்சிடாதா. நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் அதிகப்படியான நஷ்டத்தை சம்பாதித்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படியாவது நம்ம நிறைய ஒரு லாபத்தை பெற்றுடணும் அப்படின்னு அதிகப்படியாக அதில் போராடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி இந்த மாதம் முடிவதற்கு முன்னாடி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் லாபம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். இந்த ஷேர் மார்க்கெட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு இடத்துல நீங்க லாபம் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட இந்த மாசத்தை முடிச்சுட்டு வெளியில வந்துடும். அதுக்கு மேல நீங்க இந்த மாசத்துல நீங்க அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலும் பல இழப்புகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு, அந்த ஜாக்பாட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அமைதியா இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இன்னும் நம்மளுக்கு நல்ல நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில விஷயங்களை செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய கன்னிராசி என்பவர்கள் வயதானவர்கள் உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அயனசயன ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது வயதானவர்களுக்கு அதிகப்படியான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு தனி நபராக இருந்து போராடக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ குழந்தைகள் நம்மளை பார்க்கறதுக்கு இருந்தா கூட அவர்கள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்களே ஒரு தனியாக இருந்து கஷ்டப்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த உடல்நலன் வியாதிகள் அப்படின்றது தீவிரமடைவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு, அதாவது மாற்று மூட்டு அறுவை சிகிச்சை அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து இருதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த கன்னி ராசி என்பவர்கள் ரொம்ப உடல் நலன்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல சில விளைவுகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்க வாங்கக்கூடிய கடன் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு உங்களால் அடைக்கவே முடியாது. மேடம் எப்போது வாங்குற கடன் தான், மாதம் மாதம் ஆனால் ஏதோ ஒரு ரொட்டேஷனுக்காக நாங்கள் சில இடத்துல வாங்குவோம், கடைசி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியாக சில பேர் இருப்பாங்க கன்னிராசி என்பர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த கடனை வச்சே வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். எப்படியாவது அந்த ரொட்டேஷன் மாற்றி அங்கே போட்டு இங்கே போட்டு புரட்டி போட்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். ஆனால் இந்த மாதம் மாத்திரம் நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கடன்னால உங்களுடைய நல்லது நடக்கக்கூடிய இடத்துல கூட மிகப்பெரிய ஒரு கெடுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க. ஏன்னா நம்ம திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும் சொல்லியிருக்கிறோம், திடீர்னு உங்களுக்கு இழப்புகள் வரும் சொல்லியிருக்கிறோம். அப்போ உங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து தான் அந்த விளைவுகள் ஏற்பட போகுது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.